இன்றைக்கி ஒரு சிறு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குறிப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பாலக் பன்னீர் விரும்பி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நாங்களும் பாலக் பன்னீரை விரும்பி சாப்பிட்ற ஆளுங்க தான். என் பசங்களும் சாப்பிடுவாங்க. பட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. கீரையும் பன்னீரையும் தனித்தனியாக சாப்பிட்டா ரொம்பவே சத்தானதுங்களாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்களாம். ஆனால் கீரையும் பன்னீரையும் சேர்த்து ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற தகவலையெல்லாம் பார்த்துடலாம். கீரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்களாம். அது மட்டும் இல்லாத பன்னீரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குங்களாம். ஸோ எப்பயுமே நம்ம இரும்பு சத்தையும் கால்சியமையும் அதுக்கப்புறம் இரும்பு சத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாதான். இதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது நம்மளுக்கு சுத்தமாக பயனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாலக் பன்னீரை நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க சத்துக்களையும் நம்ம இழப்போம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும் போது நச்சுத்தன்மை அதிகரிக்குங்களாம் இந்த பாலக் பன்னீர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புல சேராது, அந்த சத்துக்கள் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பன்னீர்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. பாலக்கீரை சாப்பிட மாட்டாங்கன்னுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பாலக் பன்னீராக செஞ்சால் கீரையும் சேர்த்து எடுப்பாங்க அப்படின்றதுனால தான் நம்ம பாலக் பன்னீர் அப்படின்னு செய்கிறோம். ஆனால் இதனோட பயன் ஏதாவது இருந்தால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரெண்டுத்தோட பயனும் இதனால் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கீரையில் இருக்க இரும்பு சத்தாவது சேரணும், அப்படி இல்லைன்னா கால்சியமாவது சேரணுங்களாம். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா உடம்புல அந்த சத்துக்களை உறிஞ்சவே முடியாதுங்களாம். அதனால் இந்த இரும்பு சத்தையும் கால்சியமையும் ஒன்றா சேர்த்து எப்பயுமே உடம்பு உறிஞ்சிற தன்மை கிடையாதுங்களாம். அந்த சக்தி உடம்புக்கு இல்லைங்களாம். அதனால் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேட்டு பாலக் பன்னீர் செய்கிறத தவிர்த்துட்டு பாலக்கீரையை தனியாகவும் பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.